ஏர் ஃபில்ட்ரு அசம்பிளி 3DX மாடலுக்கு கிர்லாஸ்கர் இன்ஜினுக்கு மகில் பிராண்டில் வந்து நம்மகிட்ட ஸ்டாக் வந்திருக்குது. ரீஸ்டாக் தான், ஃபஸ்ட்டே பண்ணிகிட்டு இருந்த ப்ராடக்ட் தான், மறுபடியும் நம்மகிட்ட வந்திருக்குது. ஃபுல் அசம்பிளி, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஃபினிஷிங்கை பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது. A to Z அப்படியே பழசை கலட்டிட்டு அப்படியே இதை எடுத்து மாட்டிக்கிற மாதிரி தான் ஆப்ஷனில் இருக்குது. இந்த உள்ளே வர ஸ்லீவ் முதற்கொண்டு பக்காவாக இருக்கும். எல்லாமே சீட்டிங்கெல்லாம் கரெக்டாக உட்காந்துருக்கும். ஃபினிஷிங்கை பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்கும். எந்த ஒரு டஸ்ட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. சூப்பராக இருக்கும். அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள். உள்ள அந்த இன்னர் ஃபில்ட்ரு சீட்டிங் ஆகிற இடமே பக்காவாக சீட்டிங் ஆகிருக்குது. நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா லைஃப் லாங் நல்லா யூஸ் பண்ணலாம். ஒரு லாங் டைம் யூசேஜுக்கு நல்லாயிருக்கும். வெளியே வர அந்த கிளாம்பும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு செம்ம டைட்டாக தான் வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் கூட கேப்பே இல்லை. ஹோல்டு முதற்கொண்டு எல்லாமே வேறு லெவல் தான். த்ரெட்டு அப்புறமா அந்த கொஞ்சம் கூட ஆடல பாருங்கள். டைட்டு பண்ணால் பக்காவாக இருக்கும். கிளாம்ப் கலட்டுற கிளாம்பையும் பாருங்களேன், நல்லாயிருக்கும். அதே மாதிரி கேப்பு, மேலே வர்ற கேப்புக்கும் ஒரு சில அசம்பிளிலெலாம் பார்த்தோம்னா இந்த கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்படி அழுத்தி ஓப்பன் பண்ண சொல்லவே, ஓப்பன் பண்ணிட்டு இன்னொருக்க க்ளோஸ் பண்ண சொல்லவே உடஞ்சி போயிடும். இது ஒரு கையிலே பண்ணலாம் போல். அழகாக சூப்பராக இருக்குது சீட்டிங். இதில் அந்த ப்ளீடு வால்வும் சேர்த்தே வந்துடுது. ப்ளீடு வால்வு அதுக்கேற்ற சர்க்ளிப்பு சேர்த்தே தான் வருது. உள்ளரம் பாருங்கள், தெளிவாக இருக்கும். ஃபினிஷிங்கு கம்பெனிக்கு ஈக்குவலானது, தெளிவாக இருக்கும் பக்காவாக. ஃபில்டரெல்லாம் அவங்க பண்ணுற ஸ்பான்சர் தான், அவங்க இதுலேருந்து வர்றது தான். இன்னர் ஃபில்டர் வந்து உள்ள சீட்டிங் ஆகிருக்குதுங்க. உள்ளாரம் ஆடக்கூடாதுன்றதுக்கோசம் உள்ளே தடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் கூட ஆடாது, வேறு லெவலில் இருக்கும். மொத்தம் ஏர் ஃபில்ட்ரு, இன்னரு, அவுட்ரு, அப்புறமா அந்த ஏர் டூமோட பாட்டம் இது டாப் கேப்பு, மொத்தம் 4 ஐட்டம் சேர்ந்தது ஃபுல் அசம்பிளியாக நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க மறந்துடாமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதுவும் லிமிட்டட் ஸ்டாக் தான். அடுத்த ஒவ்வொரு டைம் வர லாட்டை பொறுத்து தான் இருக்கும். ஸ்டாக் காலியாச்சுன்னா நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணுறது தான். இதில் மெயினாக என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு சில அசம்பிளிலெலாம் அதிகமாக கம்ப்ளைண்ட் வர்றதுன்னு பார்த்தா அப்படி வச்சு அழுத்த சொல்ல, ஃபில்டரை வச்சுட்டு அழுத்த சொல்ல இது உள்ளே உட்காரதில்ல. இது வந்து உட்காராது. இவ்வளோ தூரத்துக்கு தான் இருக்கும், கேப் இவ்வளோ தூரம் இருக்கும். இதில் பார்த்தோம்னா அப்படியே ஃபில்டரை வச்சுட்டு அழுத்தி பார்த்தோம்னாலும் பக்காவாக இருக்கும். எடுக்கிறோம், வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸு, அவ்வளோதான். உள்ள மொத்தமாக காடி உட்காந்துருச்சு. போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுற மாதிரியெல்லாம் வைக்க தேவையில்ல. சும்மா ஒரு கையில் கூட பண்ணிக்கலாம். லைட்டாக வச்சோம்னாலே பக்காவாக இருக்கும். அவ்வளோதாங்க. அசம்பிளி வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. கிர்லாஸ்கர் இன்ஜினுக்குன்னு இல்லை, ஜேசிபி இன்ஜினுக்கும் இருக்குது. வேணுன்னா எது வேணாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. 2 இன்ஜினுக்குமே தான் வந்திருக்கு. BS3க்கும் கிர்லாஸ்கர் இன்ஜினுக்கும் வந்திருக்கு.
BS4 BS5 வந்துருந்துச்சுன்னா இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.